இந்த டிஷ்ஷோட பேர் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ போலிங்க. அதுக்கு தேவையான பொருள் தேங்காய், வெல்லம், ஏலக்காய், மாவு. மைதா மாவுனாலும் ஆட்டோ மாவுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அது போல் நீங்கள் எடுத்துக்கலாம். 300 கிராம் மாவு எடுத்துருக்குறேன். அதுக்கு அரை டம்ளர் தண்ணியில் அரை டம்ளர் ஆயில் போட்டு இது போல் பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டு அப்புறம் இப்படி கட்டியாக நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். சரிங்களா? பாருங்க, பூரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு கடாயில் இந்த பக்கம் வெல்லம் 200 கிராம் போட்டு கொஞ்சோடு தண்ணி ஊற்றி நல்லா கரைங்க. கையிலேயே நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா நல்லா கரையும். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வேலை ஆகும். தண்ணியிலே கரைக்கணும் நல்லா. இது வந்து அது பாகு வெல்லம்னு சொல்லுவாங்க. அது செஞ்சு நல்ல டிஷ்ஷு செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு அது கொதிக்க வரும். நல்லா கொதிக்குங்க. பபுள்ஸ் வரும். நல்லா பபுள்ஸ் வர ஸ்டேஜில் பாருங்கள், மேலே அப்படியே அந்த இதெல்லாம் அழுக்கு இதெல்லாம் வரும். அந்த அழுக்கெல்லாம் ஓரமாக ஒதுக்கி தள்ளிட்டு ஒரு கரண்டி போட்டு நம்ம எடுத்துடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அது ஒரு பாகு கம்பி பதம், 2 பாகு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. அப்படின்னு இது நல்லா பாகு பதம் வந்தவொடனே, பாகுன்னே நமக்கு தேவையில்லை இல்லையா? நல்லா கொஞ்சம் கட்டியாக வந்தவொடனே நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவை போடணும். அப்புறம் தேங்காய் துருவல் போடணும். போட்டு அடுப்புலேயே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து அப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கினேன். வெல்லம், ஸ்வீட் பொட்டேட்டோ, அந்த தேங்காய் துருவல் எல்லாம் சேர்ந்து ஒன்றை போல் வரணும். நல்லா ஒன்றை போல் வரணுங்க. நல்லா கட்டிவாக வருது. நமக்கு பூர்ணம் செய்கிற அளவுக்கு வரும். ஒன்று போல் வந்துங்களா? எப்படி வந்து பாருங்கள். அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் வெல்லம், தேங்காய் 3ம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா சேர்ந்து வருங்களா? ஹையில் வைக்கக்கூடாது அடுப்பை, சிம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த வாசனையே நல்லா கமகமன்னு நல்லாயிருக்கும். வெள்ளைப்பாகு காய்ச்ச வாசனையே ஒரு தனி சுகமான வாசனை இல்லையா? பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் வந்துருக்குது. அதுக்கப்புறம் ஏலக்காவை தூள் பண்ணி போடலாம். போட்டுட்டு அதுவும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பம்னா, உங்களுக்கு பிடிக்கும்னா பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா? அது கூட போடலாம். அதுக்கப்புறம் பூரி மாவு, அந்த மாவை எடுத்து பூரி தட்டிட்டு கொஞ்சம் பெரிய வட்டப்பூரியாக தட்டிட்டு அது கூட இந்த பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணுங்க. ஸ்டஃப் பண்ணி இது போல் மூடிடுங்க. மூடிட்டு அது மேலே இருக்கிற மாவு இருக்குது இல்லைங்களா? மேலே இருக்கிற மாவை எடுத்துடுங்க. எடுத்திங்கன்னா நல்லா ஈவனாக வரும். இல்லைன்னா அந்த மேலே இருக்கிற மாவு அப்படியே அப்படியே முத்தாக நிற்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு, எண்ணெயோ இல்லை நீங்கள் மாவு போட்டு கூட அப்படி திரட்டலாம். சரிங்களா? அது அந்த திரட்டினா போலியை நம்ம கடாயில் போட்டோ இல்லை தவாவில் போட்டோ, சூடான தவாவில் போட்டு
அது மேலே அப்படி நெய் ஊற்றி, நல்லா நெய் ஊற்றுங்க. சுத்தூரம் நெய் ஊற்றிட்டு நல்லா செவக்க வரா போல் செய்யுங்க. சிம்பிளாக வச்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டிஷ்ஷு. கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பாருங்க. Hold me close till I get up. Time is barely on our side.